அம்மா அப்பா 60ஆம் கல்யாணமெல்லாம் முடிச்சுட்டு கோயிலிருந்து கிளம்பும் பொழுதே மதியம் ஒரு 2 மணி போல் ஆயிடுச்சு. கிளம்பி பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம். ரொம்ப சின்ன ஹோட்டல் தான், ஆனால் சாப்பாடு வீட்டு முறைப்படி நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. காலையிலேருந்து அலைஞ்சிக்கிட்டு இருந்ததால் நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டோம். திருக்காடையூர் கோயிலுக்கும் பக்கத்துலேயே பீச் இருக்குதுன்னு சொன்னாங்க. குட்டீஸ் எல்லாம் பீச் போகணும்னு ஒரே ஆர்ப்பாட்டம். அப்படியே பீச்சுக்கு வந்துட்டோம். நார்மலான பீச்சுன்னு பார்த்தா இது வந்து பூம்புகார் பீச்சுங்க. சிலப்பதிகாரம் வரலாற்று சிறப்பு மிக்க பீச்சுன்னு சொன்னாங்க. பீச்சில் குட்டீஸ் எல்லாம் போய் விளையாண்டாங்க. எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நாங்களும் அப்படியே சேர்ந்து ஜாலியாக விளையாட ஆரம்பித்தாச்சு. ஒரு மணி நேரம் குளியல். குட்டீஸ் எல்லாம் பீச்சில். சுகஸ்தி எப்படி நடுங்கிறா பாருங்க. அவன் நடுங்கிறத பார்த்துட்டு இந்த மகத்துக்கு சிரிப்புன்னா சிரிப்பு. அம்மா அப்பா கல்யாண வீடியோ ஏன் இன்னும் போடலைன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அது வந்து அங்கே கோயில்லையே கேமராமேன் வந்து வீடியோ எடுத்தாங்க. அவங்க இன்னும் எனக்கு சென்ட் பண்ணலை, அதனால தான் டிலே. இன்னும் ஒரு 2-3 நாளையில் போட்டுறணுங்க. விடிக்காலம் ஒரு 2 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ அடுத்த நாள் காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சன்சிக்கு ஹிந்தி கிளாஸ் இருக்கிறதால கண்டிப்பாக கிளாஸ் போயே ஆகணும். ஏதாவது ஒன்று சிம்பிளாக செஞ்சு கொடுங்கன்னு சொன்னால் பிரெட் ஆம்லேட் செஞ்சு கொடுத்து அவளை கொண்டு போய் ஹிந்தி கிளாஸில் விட்டுட்டு அப்படியே வரும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் பூண்டெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க டெம்பாவில். அதுவும் வாங்கிட்டு கறியும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். டயர்டாக இருந்ததுன்னா ஹிந்தி கிளாஸ்க்கு லீவ் போட்டுக்கன்னு சொன்னேன். இல்லைங்கம்மா இப்போ மதியம் எக்ஸாம் தான் நடந்துகிட்டு இருக்குது, அதில் 2 பேப்பர் வருது, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, போயே தான் ஆகணும்னு சொன்னால் அவளையும் கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே கறி எடுத்தாந்து நாட்டுக்கோழி சமைச்சிட்டேன்.